Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான black tone effect நம்மளோட மொபைலில் அதுவும் Lightroom வச்சு எப்படி சூப்பர் எடிட் பண்ணுறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ ஒரு புது வீடியோ போடுறோமோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு ஒன்று நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிங்க, ஏன்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட Lightroom அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, Lightroom அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்ற ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி ஒரு பிளாக் ப்ரீமியம் டோனில் வந்து கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும், லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்ப்ளோசர் அப்படின்னு இருக்கும், எக்ஸ்போசர். ஸோ அதை வந்து ஒரு -20 வந்து செட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ கரெக்டாக வந்து -0.20 அந்த ரேஞ்சுக்கு செட் பண்ணிங்க. அண்டு ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கோல்டு இருக்குது. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். இரும்பல் சவுண்ட்லாம் கேட்கும், காஃப் சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ அதை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேவா? மற்றபடி எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, கான்ட்ராஸ்ட். ஸோ அதை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -20 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து கம்மி பண்ணிடலாம். ஒரு -63 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +39 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -24 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து கம்மி பண்ணிடலாம். ஒரு -50 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டெம்பரேச்சர் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், கலருன்னு சொல்லுவாங்க. அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் மாதிரி இருக்கும். செக் பண்ணுவாங்களா உடம்பு சரியில்லைனா வந்து அந்த வாயில் வச்சு தெர்மாமீட்டரோ சம்திங். ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டெம்ப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டெம்ப் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -2 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டின்ட்டுன்னு இருக்கும். ஸோ டின்ட்டை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -11 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ வைப்ரன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து ஒரு +2க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியார் ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக இந்த ஆப்ஷன் இது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரான டூலு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு யூஜ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +24 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் யூ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஒரு +2 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போதும். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +32 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை மட்டும் ஒரு -100க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷன் ஒரு -100க்கு செட் பண்ணுறேன். லூமினன்ஸை வந்து கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு -19 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ. இதில் சேச்சுரேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினன்ஸை வந்து ஒரு -24 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் ப்ளூ கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை ஒரு -100 கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் அது கீழே லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை வந்து கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 46 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு பர்பிள் கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை மட்டும் ஒரு -100க்கு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். இப்போ மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளாரிட்டி அப்படின்னு இருக்கும், கிளாரிட்டி வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம்.
ஒரு +35 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா டென் ஆன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டென் ஆன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்னெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். விக்னெட், ஸோ விக்னெட்டை வந்து ஒரு -26 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டுன்னு இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட் வந்து ஒரு +34 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபெதர்ன்னு இருக்கும். ஸோ ஃபெதர் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 39 அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சென்டராக இருக்கும் ஃபெதரு. ஸோ அது வந்து ஒரு 39 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்ட்னஸ்ன்னு இருக்கும். ரவுண்ட்னஸை வந்து ஒரு -13 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங்கை வந்து ஒரு +19 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், ரேடியஸ்ன்னு இருக்கும். அது கீழே பாருங்கள் மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங்கை வந்து ஒரு +50க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து ஒரு +31க்கு செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அது கீழே பாருங்களேன் கான்ட்ராஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு +17க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஒரு +50க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கும் கீழே ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸை வந்து ஒரு +80 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமாட்டிக் அப்சர்வேஷன் இருக்கும். இதை எனபிள் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலான்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அங்கே தான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெர்மாமீட்டர்னு சொன்னல. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மிக்ஸ் டூல் ஆப்ஷன் சொன்னீங்களா ஃபஸ்ட்டு சொன்னல, நான் சொன்னேன். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு பிரைட்னஸாக வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து ஷேட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை மட்டும் நான் கொஞ்சமாக ஏற்றிட்டு லூமினன்ஸ் லைட்டாக ஒரு 70 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். அதுவே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ டன் கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் தி இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் தி இமேஜ். பிஃபோர் தி இமேஜ் ஒரு க்ரீனிஷாக இருந்தது. ஆஃப்டர் தி இமேஜ் ஒரு ப்ரீமியமான ஒரு பிளாக் டோன் வந்து கொண்டு வந்திருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா கண்டிப்பாக லைக்ஸ் வந்து பிச்சுக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணும்போது மறக்காமல் என்ன டேக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ரீசெட் வேணும்னா அதை நான் சொல்கிறேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ப்ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். பட் வெயிட், ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ ப்ரீசெட்டோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர். அதில் 2 டிஜிட் நம்பர் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2 டிஜிட் நம்பர் பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அண்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் 2 டிஜிட் நம்பர், இதில் 2 டிஜிட் நம்பர், 2 டிஜிட்டும் சேர்த்திங்கன்னா 4 டிஜிட் நம்பர் வரும். அந்த 4 டிஜிட் நம்பரை நீங்கள் அந்த ஃபைலில் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கரெக்டாக எந்த இடத்துல வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஐ கார்ட்ஸ் இருக்கா இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ ஷோ ஆகும்போது கரெக்டாக வந்து அந்த நம்பர்ஸ் மட்டும் நோட் பண்ணி நீங்கள் ப்ரீசெட்டில் போட்டிங்கன்னா ப்ரீசெட் வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீசெட்டை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, பாஸ்வேர்ட் போட்டு எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் கீழே டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, டாடா பை பை ஃப்ரம் SD.